வணக்கம், என் பேர் சிவா. நான் கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் இருக்கேன். நான் வந்து இசிஇ முடிச்சிருக்கேன். பிஹெச்டி டெக்கில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரிசர்ச் பண்ணணும், அந்த மாதிரி புதுசாக நிறைய கண்டுபிடிக்கணும்னு ஆசை தான். ஸோ காலேஜ்லேயும் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் கண்டுபிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி போனேன். கம்பெனியில் போயிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ நிறைய கற்றுக்கணுன்றதுக்காக போனேன். அதுலேயும் நிறைய இன்னோவேட்டிவெல்லாம் கண்டுபிடிச்சி ரிசர்ச்சில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை விட்டு வேறு என்ன ரிசர்ச் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லை வேறு என்ன ஃபீல்டு இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் கலை ஆர்ட் வந்துச்சு. ஸோ அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணாலும் ரிசர்ச் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இதுக்குள்ளே என்ட்ரானேன். நான் முதல்ல பார்த்திங்கன்னா பென்சில் ஓவியம் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அந்த திறமை வந்து நானாக கற்றுக்கிட்டது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால் பென்சில் ஆர்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் ஓவியமிலே பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஒரு குழந்தையோட பிக்கு, ஒரு ஃபேமிலி பிக்கு அவங்களாம் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த படம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. அதை பார்த்து நான் வரைஞ்சி அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு அவங்களுக்கு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக இதுலேயும் இன்னும் கொஞ்சம் புதுமையாக ஏதாவது வேணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். இந்த தேடல் தான் நம்மளை வந்து ஒரு ஓவியனாவோ இல்லை ஒரு மனிதராகவோ தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம வேறு என்ன இருக்குதுன்னு யோசிக்கும் போது தான் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் ஒன்று கேள்விப்பட்டேன். ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் வந்து இப்போ இருக்கிற மூவி வந்து கேமரா டிஜிட்டல் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவே ஒரு 90களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆகட்டும் இல்லை மற்ற மூவியெல்லாம் பார்த்திங்கன்னா வரைஞ்சே கொண்டு வருவாங்க. ஒரு முழு படத்தையும் வரைஞ்சி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கலையை தேடும்போது இங்கே யாரும் அதை டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த கலை வந்து அழிஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொண்டு வரோம், அந்த கலையை காப்பாற்றணுன்றதுக்காக டே அண்ட் நைட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தேங்க. அதுலேயும் நான் நிறைய மூவிஸ் இதெல்லாமே வரைஞ்சி நம்ம செல்ஃபாக வரைஞ்சி பழகினாங்க. இப்போ இந்த வந்து கிளாத்தில் கண்டுபிடிச்சதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிளாஸ்டிக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கலையினால் நான் மட்டும் பெனிஃபிட் ஆகாமல் நிறையா கலைஞர்கள் இல்லைன்னா சிறு தொழில்கள் அவங்களும் சேர்ந்து என் கூட வளரணும் அப்படின்ற நோக்கத்தால் தான் இது கண்டுபிடிச்சேன். இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஒயிட் கிளாத், இப்போ இந்த ஒரு கிளாத் கண்டுபிடிக்கணும்னா ஒரு கைத்தறியில் தான் பண்ணணும். ஸோ கைத்தறியில் காடா துணி கட் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி எடுத்து வர ப்ராசஸ் பண்ணுறதுனால அவங்க எத்தனை பேர் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஒரு நூல், இந்த நூல் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் தான் வர்றது. ஸோ அந்த நூல் தயாரித்தவங்க, அதுக்கப்புறம் இந்த இந்த வுட்டு வந்து பைன் வுட்டில் தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இந்த வுட்டு செய்கிற தொழிலாளி, அதுக்கப்புறம் இந்த கொரியர் வந்து பேக் பண்ணி கொரியருக்கு டெலிவரி பண்ணுற டெலிவரி பாய், அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரு எல்லோரும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ட் கலையை கண்டுபிடிச்சது. இப்போ இந்த ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலரில் கொடுக்குறது. இது உங்களுக்கு கலரில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு கலர் வேண்டாம், இதுலேயும் உங்களுக்கு புதுமையாக வேணும்னா இதுலேயும் ஒரு 10-15 ஐட்டம்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஹெர்பல் போட்டு கொண்டு வரது. இது இல்லாமல் பெயிண்ட் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த அவுட்லைன் எல்லாமே துணியில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கருப்பு நூல் இருக்குங்க. அந்த கருப்பு நூல்லையே ஃபுல்லாக அந்த ஹேரு இதெல்லாமே கொண்டு வரும்போது இது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு கல்யாண கிஃப்ட் கொடுக்கணும், ரொம்ப புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த கல்யாண மாப்பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாலையோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கற்பனையில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஓவியம் பண்ணியிருந்தேன். இப்போ சராசரியாக ஒரு ஓவியம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பென்சில் ஆர்ட் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 1 நாள்லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். இதே உங்களுக்கு ஒரு பெயிண்டிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து அந்த வுட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் காஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூலிகை இதெல்லாமே காஞ்சு வரணும். இந்த அவுட்லைன் போடுறதுக்கே எனக்கு 3 நாள் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பென்சிலில் வரைய போகிறதில்ல, ஒரு துணியில் இங்க் உரியாத ஒரு இங்க் பேனால் நம்ம வரைய போகிறோம். அப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு சின்ன டாட் மிஸ்டேக் ஆனால் மொத்த துணியை எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 நாளில் நம்ம இந்த ஒரு அவுட்லைன் எடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் அரைக்கணும். ஏன்னா மூலிகை வந்து அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணணும். ஸோ மூலிகை அரைச்சி போடுறதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நூல் கோர்க்கிறது. ஏன்னா நூல் வந்து வேகமாகவும் கோர்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மைனூட்டாக எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வலி எடுக்கும், உடம்பு வலியும் எடுக்கும். ஸோ எடுத்துகிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் ஆகும். சில ஆட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 1 மாதம்லாம் பண்ணியிருக்கேன். 5 அடியில் ஒரு கப்புள்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் மாலையோடு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு நுணுக்கும் அந்த ரியலாக என்ன மாலை கலர் போட்டிருப்பாங்க அது எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக கொண்டு வந்த மாதிரி இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் புதுமையாக
சில பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பேபி ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த கருவில் இருக்கிற குழந்தையும் அந்த ஸ்கேன் எடுத்து கொடுப்பாங்க. அதுவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிறந்து வளர்ந்து வரப்போது அதுவும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுன்றதுக்காக அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு கண்டுபிடிச்சது தான் அந்த ஆட்டம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான்ஸு, ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா நம்ம வாயில் சொன்னாலோ இல்லைன்னா கட்டிட்டு இந்த ஸ்டெப்ஸை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட கனவு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சு லோன் எடுத்து அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பிளானோட வேணும்னா அதுவும் ஓவியத்தால் கொண்டு வர முடியும். இது இல்லாமல் ஓவியம் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க.